ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் ஹோம் டியூஷன் சென்டர். இந்த வீடியோவில் நாம் ட்ரிக்னாமெண்ட்ரியில் ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ் பார்க்க போகிறோம். அது என்னங்க ரெசிப்ரோக்கல் ரேஷியோ? ரெசிப்ரோக்கல்னா தலைகீழின்னு அர்த்தம். ஒரு நம்பரோட தலைகீழி. பாருங்கள், 1/2 இதோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா 2/1. 2 தான் ஆன்சர். 6/5 இதோட ரெசிப்ரோக்கல் என்னன்னா 5/6, ஆப்போசிட். அதே மாதிரி இந்த ரெசிப்ரோக்கலை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? இது கேன்சலேஷன் 1 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிப்ரோக்கல் நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். ரெசிப்ரோக்கல்ன்றது ஒரு நம்பரோட தலைகீழ் அதுதான் ரெசிப்ரோக்கல்னு அர்த்தம். ஓகேங்களா? வாங்க ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ் போகலாம். ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ்னால் என்னென்னா சேம். இங்கே பாருங்க, 90 டிகிரி இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் தான் டீல் பண்ணும் ட்ரிக்னாமெண்ட்ரி. இதுக்கு ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ். இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் சைட். இதுக்கு இந்த பக்கம் அட்ஜஸ்டன்ட் சைடு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், பேசிக் இது. அப்புறம் ரெசிப்ரோக்கல்னு என்ன அர்த்தம்னா கொசிக்கன் தீட்டா. இதுக்கு ரெசிப்ரோக்கல் சைன் தீட்டாங்க. சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் தீட்டான்னு சொல்லலாம். கொசிக்கன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் சைன் தீட்டான்னு சொல்லலாம். புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ கொசிக்கன் தீட்டா ரெசிப்ரோக்கல்னும் போது ஹைபாட்னியூஸ் பை ஆப்போசிட். அவ்வளோதாங்க. ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் சைன் தீட்டா. இதனுடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழ் வந்து ஹைபாட்னியூஸ், ஆப்போசிட் வந்து கொசிகன் தீட்டா. சேம் அதே மாதிரி சீக்கன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் 1/cos தீட்டா. காஸ் தீட்டானா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அதனுடைய தலைகீழ் ஹைபாட்னியூஸ் அட்ஜசன்ட் போட்டால் சீக்கன் தீட்டா. காஸ் தீட்டாவுக்கு ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டாவுக்கு ரெசிப்ரோக்கல் காஸ் தீட்டா. புரியுதுங்களா? இப்போ காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan தீட்டா. காட் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் 1/tan தீட்டா. டேன் தீட்டானா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன். அது தலைகீழாக போட்டால் அட்ஜசன் பை ஆப்போசிட் போட்டால் காட் தீட்டா வந்துடும். ஒரு இந்த டேன் தீட்டாவுக்கு ரெசிப்ரோக்கல் காட் தீட்டாவுக்கு ரெசிப்ரோக்கல் டேன் தீட்டா. புரியுதுங்களா? அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷன். இப்படின்னா என்ன அர்த்தங்க? ரெசிப்ரோக்கலாக இருக்கிற ரெண்டு, நல்லா பார்த்துக்குவாங்க, ரெசிப்ரோக்கலாக இருக்க ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னு சொன்ன வீடியோ ஆரம்பத்தில் 1 வரும். ஸோ கொசிகன் தீட்டாவும் சைன் தீட்டாவும் ரெசிப்ரோக்கலுங்களா? அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1. கொசிகன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு 1. சீக்கன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. காட் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா ஈக்குவல் டு 1. ரெசிப்ரோக்கல் தீட்டாவை எல்லாத்தையுமே நாம் வந்து மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது நமக்கு? புரியுதுங்களா? கொசிக்கன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ரெண்டுமே ரெசிப்ரோக்கல். மல்டிப்ளை பண்ண 1 தான் ஆன்சர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan தீட்டா ஏற்கனவே இங்கே போட்டிருக்கோம். அப்போ காட் தீட்டா 1/tan தீட்டானா 1/sin தீட்டா காஸ் தீட்டா போட்டால் காட் தீட்டோட ஆன்சர் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. டேன் தீட்டா என்ன ஆகும்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ காட் தீட்டா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இந்த ரிலேஷனை வச்சு இங்கே ஒரு ரிலேஷன் வந்துருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் சம்முக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த சம்மை. அதே மாதிரி தான் பாருங்கள், 3, 5, 4. இது வந்து 90 டிகிரி. இதுக்கு ஆப்போசிட் வந்து ஹைபாட்னியூஸ் தான் கம்பல்சரி. தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இது ஆப்போசிட் சைட், இது வந்து அட்ஜசன்ட் சைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொசிகன் தீட்டாவை கண்டுபிடிக்கணுங்க. கொசிகன் தீட்டா என்னங்க? ஹைபாட்னியூஸ் பை ஆப்போசிட். ஹைபாட்னியூஸ் என்ன? 5, ஆப்போசிட்னு 3. இவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு, சீக்கன் தீட்டாவோட ஆன்சர் என்ன? ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட். ஹைபாட்னியூஸ் என்ன? 5, அட்ஜசன்ட் என்ன? 4. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் காட் தீட்டா. காட் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் 4/3. இவ்வளோதாங்க ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது சம் பார்க்கலாங்களா? இப்போ ரெண்டாவது சம் ஏற்கனவே இந்த சம் சைன் தீட்டா காஸ் தீட்டா அதில் போட்டிருக்கோம். பாருங்கள், 5, 13, 12. இதில் பாருங்கள், இது போட்டால் 90 டிகிரி. இது தீட்டான்னு வச்சுக்கலாம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக ஹைபாட்னியூஸ் இருக்கும். தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைட். தீட்டாவுக்கு பக்கத்தில் அட்ஜசன்ட் சைட். ஓகேங்களா? இதெல்லாம் குறிச்சிக்கணும். குறித்த பின்னாடி பாருங்கள், கொசிகன் தீட்டா எப்படி போடுறது? கொசிகன் தீட்டா என்னங்க? ஹைபாட்னியூஸ் பை ஆப்போசிட். ஹைபாட்னியூஸ் 13, ஆப்போசிட் 5. 13/5. அடுத்தது சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு என்ன? ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட். ஹைபாட்னியூஸ் என்ன? 13 பை அட்ஜசன்ட் என்னங்க? 12. ஸோ காட் தீட்டா ஈக்குவல் டு, காட் தீட்டா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் சைடு என்ன? 12. 12 பை ஆப்போசிட் 5. அவ்வளோதாங்க ஆன்சர்.
இது 6 ரேஷியோஸ் வேணும். பேசிக் ரேஷியோஸ் 3, ரெசிப்ரோக்கல்ஸ் 3. சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டா வரும்னாலும் சைன் தீட்டா வந்து இதோட ரெசிப்ரோ 3/5 வரும். காஸ் தீட்டா 4/5 வரும். டேன் தீட்டா 3/4. அதே மாதிரி தான் இது மாறி மாறி வரும். இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. இது ட்ரிக்னாமெட்ரி வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. இன்ஜினியரிங் மேத்ஸ்க்கு ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப நிறைய யூஸ் ஆகுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது புரிஞ்சிருக்குதுங்களா? புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள். பெல் ஐக்கானை அமுத்தி ஆல் பட்டன் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். பை ஸ்டூடெண்ட்.